தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த டம்ளர் சைஸில் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். அதுதான் முக்கியமான ரெஃபரன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வரும். ஸோ அரிசிக்கு அப்புறமா வந்து நம்ம வெங்காயம் சொல்லிடுறேன். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு லெமனில் 1.5 லெமன் சைஸில் இஞ்சி, அப்புறம் ஒரு 15 to 20 பீசஸ் ஆஃப் கார்லிக் எடுத்துக்கோங்க. இது வந்து அதுவாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன், அதுக்கப்புறம் ஒரு கை அளவு புதினா, அப்புறம் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடாக. மட்டன் வந்து ஒரு 1/2 kg இல்லை ஒரு 3/4 kg இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்பைசஸ் சொல்கிறேன். ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், பட்டை நிறைய எல்லாமே வந்து ஓரளவுக்கு குவான்டிட்டி நிறைய இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பட்டை, லவங்கம் ஒரு 8 பீஸ் போட்டுக்கலாம். லவங்கம், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ன்றதுனால மிளகு போட்டுக்கணும். மிளகு வந்து மினிமம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லை 3 ஸ்பூன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எடுத்துக்கலாம். இது ஸ்டார் ஷேப்பில் வரும் நம்ம வாங்கும் போது. அப்புறம் கல்பாசி. இதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சதில் இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நரன்னு அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைக் மீடியம் தீ வச்சு ஒரு 2 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு தனி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை. ஸோ நம்ம ஸ்பைசஸ் பவுடர் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த வெங்காயம், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் இப்போ இந்த கோர்ஸாக அரைக்கணும்னு சொன்னால அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது கோர்ஸாக அரைச்சி வச்சாச்சு. நரன்னு இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்பைசஸையும் தனியாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ தீ வந்து ரொம்ப லைக் ஸ்லோ மீடியமில் வச்சா போதும். இது வந்து ஒரு மாதிரி ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 கரண்டி குழிக்கரண்டியில் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாதிரி சின்ன கரண்டியில் அந்த அளவில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் ஆல்மோஸ்ட் சிம்மில் தான் வச்சுருக்கோம். அந்த ரொம்ப கம்மியான தீயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பிரியாணி இலை போட்டுடலாம். அரைக்கிறதுக்கும் போடணும். இப்போது இங்கே நம்ம வதக்கிறதுக்கும் கொஞ்சம் போடணும். இப்போ போட்ட பிரியாணி இலையும் சோம்பும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த கோர்ஸை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம கொட்ட போகிறோம் இது உள்ள. அதனால தான் வந்து தீ கம்மியாக இருக்கிறது பெட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கலக்கிக்கலாம். ஓரளவுக்கு கலரி விட்டுக்கோங்க. ஈவனாக கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 6 to 7 minutes இந்த மாதிரி ஸ்லோ தீயில் வச்சு குக் பண்ணணும். இதில் தான் மெயின் டேஸ்ட்டே இருக்குது நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக 6 to 8 minutes குக் பண்ணணும் இதில். ஸோ இப்போ வெங்காயம் வந்து ஒரு 8 minutes நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். ஸோ நம்ம தக்காளியும் வந்து ஒரு 6 to 8 minutes ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து தக்காளி வேகும் போதே வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். ஸோ மொத்தம் 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் உப்பு போடணும். ஸோ இப்போ 2வது டம்ளர் 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இப்போ 3வது ஸ்பூன் உப்பு. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பைசஸை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்பைசஸையும் போட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ
ஸோ நம்ம இது வரைக்கும் உப்பு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். அந்த தண்ணி வந்து எக்ஸஸ் தனியாக வந்து இந்த கிண்ணத்தில் இப்படி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மட்டன் இப்போது கொஞ்சம் குக்கர் வச்சு மூடிட்டேன். ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி 2 மினிட்ஸ் வச்சதுனால மட்டன்லேருந்து அந்த ஜூஸஸ்லாம் கொஞ்சம் இறங்கிட்டுருக்கும். இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணலாம். புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சாப் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இது ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் வந்து ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஊற்றினா போதும் ஓரளவுக்கு, இந்த காரம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதையும் கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஏற்கனவே 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம மட்டன் வேக வச்சிட்டோம். மீதி இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி. ஸோ நம்ம இப்போது தண்ணி மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ கொதி வந்துச்சு. கொஞ்சோண்டு லெமன் புளிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் வரையாக வரும் நம்மளுக்கு ஃபைனலாக. இப்போ எல்லா அரிசியும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து முதல்ல மட்டனுக்கு வந்து ஒரு 6 சவுண்ட் விட்டு மட்டன் ஒண்டி வேக வச்சேன். அதுக்கப்புறமா அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 சவுண்ட் விட்டுருக்கோம். இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கலரி விட்டு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. மிக்ஸ் பண்ணோடனே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான்.